Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம லெமனோட பயன்களை பார்க்க போறோம். This video is sponsored by BuyMote mobile app. இந்த ஆப்ல வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க, தேவையானவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லெமன் வந்து ஆசியாவை தான் பிறப்பிடமாக கொண்டது. இது ஆசியாவில் உலகம் முழுவதுமே அசிடிக் ஃப்ரூட்டாக வந்து அறியப்படுது. இதோட புளிப்பு சுவை தான் இதுக்கு மெயின். இது வந்து ஒரு ஹைப்ரிட்னு நம்பப்படுது. அதாவது ஆரஞ்சும் சிட்ரனும் சேர்த்து ஹைப்ரிட் பண்ணப்பட்டதாக நம்பப்படுது. இதில் கலோரி வந்து கம்மி. லெமனில் வந்து கலோரி, கொழுப்பு இதெல்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதில் விட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஒரு 58 கிராம் இருக்கிற ஒரு மீடியம் சைஸ் லெமனில் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விட்டமின் சிங்கிறது வந்து ஓரளவு ஒரு 30 மில்லிகிராம் வரைக்கும் இருக்கும். இது வந்து நம்ம டெய்லி இன்டேக்காக எடுத்துக்கிறதுக்கு, அதாவது ஜூஸாவோ இல்லை நம்ம வந்து வேறு எந்த விதத்துலையாவது எடுத்துக்கிறதுக்கு நல்லது தான். இந்த விட்டமின் சிங்கிறது வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட். இது வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி என்ன செய்யணும்னா மேம்படுத்துறதுக்கு, அதிகப்படுத்துறதுக்கு நமக்கு இது உதவுது. இதில் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 9 கிராம்ஸ் இருக்குது. இது சிம்பிள் சுகர் தான், அதிகமான சுகர் கிடையாது. ஃபைபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1.5லேருந்து 2.8 கிராம் வரைக்கும் இருக்குது. அதோட பெக்டின் அப்படிங்கிற இந்த குறிப்பிட்ட ஃபைபர் வந்து இதில் கரையக்கூடிய ஃபைபர். இது ஜீரணத்துக்கு ரொம்ப வந்து உதவியாக இருக்குது. அதோட இரத்த சர்க்கரை அளவு வந்து இது கட்டுப்பாட்டில் வைக்குது. அதோட பிளட் சுகர் லெவலையும் வந்து கட்டுப்பாட்டில் வைக்குது. இதில் அது போக கொஞ்சம் அமௌண்ட்டாக விட்டமின் B6, தைமின், ரிஃபோப்ளின், ஃப்ளோலேட், பொட்டாசியம், கால்சியம், அயன், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், காப்பர், அப்புறம் மெக்னீஷ் இதெல்லாம் கூட கொஞ்சமாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா லெமனில் ஃப்ளவனாய்ட்ஸ், கேரோட்டனாய்ட்ஸ் அண்ட் ஃப்ளோனோலிக் ஆசிட்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம செல் டேமேஜஸை வந்து என்ன குறைக்குது. அதோட நம்மளோட பிளட் ப்ரெஷர் இருக்குது இல்லையா, அதையும் கம்மியாக்குது. அதோட லெமன் வந்து ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. அதோட ஆன்டி ஃபங்கல் ஆக்டிவிட்டிக்கும் இது யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இது வந்து கேன்சருக்கு ஒரு ஆன்டி கேன்சர் பொட்டன்ஷியலான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதோட இது பிளட் வெசல்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணவும் செய்யுது. அது லெமன் ஜூஸ் இருக்குது. அந்த ஜூஸை வந்து நம்ம வந்து வாயில் வச்சு கொப்பளிச்சோம் அப்படின்னு சொன்னால் வாயில் இருக்கிற துர்நாற்றம் வந்து போகும். அதோட நம்மளோட கேவிட்டிஸ் இருக்கு இல்லையா, பல்லில் இருக்கிற கேவிட்டிஸ் எல்லாம் வந்து அது குறையும் சொல்கிறாங்க. அதோட நம்மளோட ஈறுகளில் வர்றதான இன்ஃபெக்ஷன் எல்லாமே வந்து லெமன் ஜூஸால் சரியாகும். அதோட ஸ்கின் ஹெல்த்துக்கும் கூட இந்த எலுமிச்சப்பழம் உதவுது. ஏன்னா இதில் இருக்கிற விட்டமின் சி வந்து கொலாஜன் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறதுனால ஸ்கின் ஆரோக்கியத்துக்கு இந்த கொலாஜன் வந்து ரொம்ப அவசியம். ஸோ இந்த விட்டமின் சினால் நமக்கு ஸ்கின்னுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அதோட இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஸ்கின் வந்து சீக்கிரமே அந்த ஏஜிங் ஆகிற பிரச்சனையிலேருந்து வந்து இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. அதோட கிட்னியில் வர ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. எப்படின்னா யூரின் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணி அதோட சிட்ரேட் லெவல்ஸையும் வந்து அதிகப்படுத்துறதுனால அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இது பாதுகாக்குது. அதோட நேச்சுரலாகவே லெமனில் வந்து ஃபேட் இல்லை அப்படிங்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப யூஸ் ஆகுது. அதோட நம்ம தண்ணியில் லெமன் ஜூஸு மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது இது வந்து லெமன் ஜூஸாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து ஹைட்ரேஷனுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு நிறைய தண்ணி இன்டேக் எடுத்துக்கிறதுக்கு உதவி பண்ணும். அப்புறம் லெமன் ஜூஸ் வந்து இம்யூனிட்டி பூஸ்டராகவும் உதவி பண்ணுது. ஏன்னா இதில் விட்டமின் சிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லை, லெமன் வந்து கலினரி, நான் கலினரிலையும் யூஸ் ஆகுது. அதாவது லெமன் ஜூஸை வந்து நம்ம லெமனேடோ அல்லது டீலையும் இல்லை சிக்கன் இல்லை மட்டன் இந்த மாதிரி நான்வெஜ் வந்து மேரினேட் பண்ணும்போது, அப்புறம் சாலட்டில், சாஸஸில், அப்புறம் டெசர்ட்டில், பேக்கிங்கில், சூப்பில், ஸ்டியூஸில் இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸில் நம்ம வந்து லெமன் ஜூஸஸும் யூஸ் பண்ணுறோம். அதோட லெமன் ஜூஸ் வந்து நேச்சுரலாகவே ஒரு க்ளீனர். இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப எசென்சியலான ஒரு பொருள். அதோட ஸ்ட்ரெயின் ரிமூவர்னு சொல்லலாம், சூப்பரான ஸ்ட்ரெயின் ரிமூவர். அதே மாதிரி இந்த லெமன் ஜூஸை வந்து பர்ஃப்யூம்ஸ் தயாரிக்கிறதுக்கும் சோப் தயாரிக்கிறதுக்கும் கூட யூஸ் பண்ணுறாங்க.
லெமன்லேருந்து எடுக்கப்படுற லெமன் ஆயில் வந்து தெரப்பீஸில் யூஸ் பண்ணப்படுது. தெரப்பீஸ் போது இது வந்து ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸேஷன் ஆகும். நர்வ்ஸை வந்து ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. லெமனில் இருக்கிற யூசஸ் எல்லாத்தையும் இப்போ பார்த்தோம். லெமன் வந்து ஒரு புளிப்புள்ள பழமாக இருந்தாலும் நமக்கு நிறைய விதத்தில் வந்து உதவி பண்ணுது. இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுது, ஹைட்ரேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகுது, ஸ்கின்னுக்கு யூஸ் ஆகுது, ஸ்கின் டேமேஜஸ் எல்லாத்தையும் சரி பண்ணுது. அதோட நம்மளுக்கு வந்து ஸ்டோன்ஸு, கிட்னி ஸ்டோன்ஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுது, அண்டு கேன்சர்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு லெமன் ஹெல்ப் பண்ணுது. ஸோ நீங்களும் லெமனை முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபுட்டில் சேர்த்துட்டு ஹெல்த்தியாக இருங்க. பி ஹெல்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.